நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் பிரமிட் ஐஏஎஸ் அகாடமி காரைக்குடி. இன்றைக்கி 1/10/2021 வெள்ளிக்கிழமை நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி தி ஹிந்து தினமணி நியூஸ் பேப்பர்ஸில் வந்த முக்கியமான செய்திகள் என்னங்கிறத விரிவாக பார்க்கலாம். முதல்ல நம்ம பார்க்குற நியூஸ், $356 million லோன் ஃபார் சென்னை மெட்ரோ ரயில் சிஸ்டம் அப்படிங்கிறது பார்க்குறோம். யார் இந்த லோன் $356 million யார் இந்த லோனை ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைனாவோட தலைநகர் பெய்ஜிங்கை தலைநகராக கொண்டு, அதாவது ஹெட் குவார்ட்டராக இருக்கக்கூடிய பேங்க்கு தான் ஏஷியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க், AIIB அப்படின்னு சொல்லக்கூடிய பேங்க் தான் இந்த லோனை வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு சப்போர்ட் த எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் த சென்னை மெட்ரோ ரயில் சிஸ்டம். சென்னை மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட் உங்களுக்கு தெரியும். ஸோ அதை வந்து விரிவாக்கம் செய்வதற்கான லோன் தான் இந்த லோன். அதே மாதிரி சைனா அண்ட் இந்தியா ஆர் த 2 largest ஷேர் ஹோல்டர்ஸ். ஆக்சுவலாக இந்த ஏஷியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் அப்படிங்கிற இந்த பேங்க்கில் மெயினாக 2 ஷேர் ஹோல்டர். அதிகமான ஷேர் வந்து சைனாவோடது, அடுத்து இந்தியா தான் 2வது பெரிய ஷேர் ஹோல்டர்ஸ். அந்த 2 லார்ஜஸ்ட் ஷேர் ஹோல்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஆக்சுவலாக ஒரு மல்டிலேட்ரல் டெவலப்மெண்ட் பேங்க்கு. இது எப்போ இந்த பேங்க் தொடங்கப்பட்டதுன்னா, நமக்கு வந்து 2016 விச் வாஸ் லான்ச்டு அப்படின்னு சொல்கிறோம். இன்றைக்கி இந்த பேங்க்கில் வந்து மெம்பர்களின் எண்ணிக்கைன்னு பார்த்திங்கன்னா 103 மெம்பர்ஸ் இருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா, இந்த ப்ராஜெக்டில் வந்து என்னென்ன இன்வால்மெண்ட் அப்படின்னா, தி கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் எ நியூ காரிடார், அதாவது புதிய வழித்தடம். எங்கேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னையினுடைய மெட்ரோ நெட்வொர்க்கில், அதாவது இது ஃபேஸ் 2 ஆக்சுவலாக சென்னையில் ஃபேஸ் 2, அதற்கான ஒரு கடன் உதவியாக தான் இதை பார்க்குறோம். அதோட தமிழ் வெர்ஷன் இங்கே போட்டிருக்கோம். சென்னை மெட்ரோ திட்டத்துக்கு AIIB வங்கி வந்து 2600 கோடி, இங்கே வந்து அமெரிக்க டாலரில் இருக்குது, இங்கே வந்து இந்தியன் ருப்பியில் 2600 கோடி கடனுதவி வழங்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இதில் பார்த்திங்கன்னா, சீனாவோட பங்கு வந்து 26.06%. அதாவது 2 largest ஷேர் ஹோல்டர்ஸ் அப்படின்னு சைனா இந்தியா சொன்னோம் இல்லையா, அதில் சைனாவோடது வந்து 26.6%. இந்தியாவோட பங்கு பார்த்திங்கன்னா 7.5% பங்குகளை வைத்துள்ளது அப்படின்னு பார்க்குறோம். நன்றி நண்பர்களே. நம்ம ஏஷியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்கோட லொக்கேஷன் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அது ஒரு மல்டிலேட்ரல் டெவலப்மெண்ட் பேங்க்னு இப்போ தான் பார்த்தோம். இது ஒரு எக்கனாமிக் அண்ட் சோசியல் அவுட்கம்ஸ், பொருளாதார மற்றும் சமூக முன்னேற்றத்திற்கான ஒரு வளர்ச்சியை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு வங்கியாக இதை பார்க்குறோம். ஆசியாவோட வங்கி. இதோட ஹெட் குவார்ட்டர் வந்து பெய்ஜிங், சைனாவில் இருக்குது. இதில் 103 மெம்பர்ஸ் பார்த்தோம். அதில் 16 ப்ராஸ்பெக்டிவ் மெம்பர்ஸ் இன் தி வேர்ல்ட், அரவுண்ட் தி வேர்ல்டு. அதில் அமெரிக்காவும் இன்னும் இடம்பெற்று இருக்கிறது அப்படிங்கிறது பார்க்குறோம். இந்த பேங்க் வந்து அக்ரிமெண்ட்டு என்ட்ரி பார்த்திங்கன்னா 25 December 2015. அது இன் ஃபோர்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா என்ஃபோர்ஸ்டு 2016. ஏன்னா டிசம்பரில் அது அக்ரிமெண்ட் சைன் ஆகி 2016 லான்ச் பண்ணப்பட்ட ஒரு பேங்க்கு. இதோட மூலதனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட இன்வெஸ்ட்மெண்ட் கேபிட்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா $100 billion அதில் ஸ்டார்ட் பண்ணது தான். இது ஈக்குவலண்ட்டு. இப்போ இந்த $100 billion எதுக்கு ஈக்குவலண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ADB, ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க்கு எங்கே இருக்குன்னா மணிலா, ஃபிலிப்பைன்ஸில் இருக்குது. இது வந்து மணிலா, இது அடிக்கடி TNPSCயில் கேட்கக்கூடிய ஒரு கொஷின் தான். மணிலா, ஃபிலிப்பைன்ஸ். ஸோ இந்த ADBயில் 3/2 பங்கு முதலீடு கேபிட்டல். அதே மாதிரி வேர்ல்டு பேங்க்கில் ½ அப்படின்னு சொல்கிறாங்க. நன்றி.
தெர்மல் பிளான்ஸ் மே மேக் சென்னை அன்லிவபிள் அப்படின்னு பார்க்குறோம். நார்த் சென்னை, வட சென்னைன்னு பார்த்திங்கன்னா அது ஒரு பெரிய தொழில்துறை சார்ந்த ஒரு பகுதியாக பார்க்கப்படுகிறது. தட் இஸ் இண்டஸ்ட்ரியல் ஜோன், தொழில்துறை மண்டலமாக பார்க்கப்படுகிறது வட சென்னை. அதில் பார்த்திங்கன்னா ஏர் பொல்யூஷன், அதாவது காற்று மாசுபாடுங்கிறது அதிகமாக இருக்குது. அதுலேயும் எதுலேருந்து வெளியேறக்கூடிய காற்று மாசு அதிகமாக இருக்குது ஏர் பொல்யூஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா செவரல் தெர்மல் பவர் பிளான்ட்ஸ், நிறைய அனல் மின் திட்டம் செயல்படுத்தப்படுகிறது இல்லையா, அதிலேருந்து அந்த தெர்மல் பவர் ஸ்டேஷன்ஸ்லேருந்து வெளியிடக்கூடிய அந்த பொல்யூஷன் எமிஷனால் தான் ஏர் பொல்யூஷன் அதிகமாக ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லி இதை வந்து ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 ரெண்டு வந்து நார்த் சென்னையில் தெர்மல் பவர் ஸ்டேஷன் இருக்குது. ஆக்சுவலாக அது என்டிஇசிஎல், அது வந்து வல்லூர், சென்னை நார்த் சென்னையில் வல்லூரில் என்டிஇசிஎல் அப்படிங்கிறது என்டிபிசி ப்ளஸ் டான்ஜெட்கோ, தமிழ்நாடு டிஸ்ட்ரிபியூஷன் கார்ப்பரேஷன் இருக்கு இல்லையா, நம்ம தமிழ்நாடு மின் பகிர்மான கழகம் டான்ஜெட்கோன்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்க ரெண்டு பேரும் இணைந்து நடத்தக்கூடிய ஒரு செக்டார் தான் அந்த என்டிஇசிஎல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு ஸ்டேட் அண்ட் சென்டர் பார்ட்டிசிபேஷன் ஏஜென்சி இங்கே கொடுத்துருப்பாங்க, ஸ்டேட் அண்ட் யூனியன் கவர்மெண்ட் ஏஜென்சி. ஆக்சுவலாக என்டிஇசிஎல் வல்லூரில் இருக்கிறது. அதோட தெர்மல் பவர் ஜென்ரேஷன் கெப்பாசிட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1500 மெகாவாட்டு. ஸோ அங்கேருந்து தான் அந்த பொல்யூஷன்ஸு இது எந்த பாதிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்ணூரில் இருக்கக்கூடிய மீனவர்களினுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடியதாக அமைகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. த பொல்யூஷன் ஆஃப் வாட்டர்வேஸ், அங்கே இருக்கக்கூடிய நீர்நிலைகளில் மாசு ஏற்படுகிறது. எதனால் அப்படின்னா அதிலேருந்து வெளியேறக்கூடிய ஃப்ளை ஆஷ், அந்த சாம்பல், அதனால் அங்கே நீர்நிலைகள் மாசுபடுகிறது. இதை ஸ்டடி பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக ஒரு ரிசர்ச் அண்ட் இந்த மாதிரி மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா C40 அப்படிங்கிறது கார்பன் எமிஷனோட ரிசர்ச் அண்ட் மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ் தான். ஆக்சுவலாக அது இந்த C40 ஸ்டடீஸில் பார்த்தீங்கன்னா கேஸ் ஸ்டடீஸில் என்ன அட்ரஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பருவநிலை மாறுபாடு அப்படிங்கிறது இதில் அதிகமாக தெர்மல் பவர் பிளான்ட்ஸ்லேருந்து நிறைய பருவநிலை மாறுபாடுக்கு காரணமாக அமைகிறது. இதிலேருந்து வெளியேறக்கூடிய மாசுகள் அதற்கு முக்கிய காரணமாக அமைகிறது அப்படிங்கிறத பார்த்துருக்காங்க. அதோடு இல்லாமல் அடுத்த 10 ஆண்டுகளில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெர்மல் பவர் பிளான்ட்ஸ்லேருந்து உங்களுக்கு 52,700 சடன் டெத்து ஏற்படலாம். மூச்சு திணறல் இந்த மாதிரி டெத்து, இறப்புகளை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு அது மாசு ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி 31,700 இந்த ப்ரீடம் பர்த்து, அந்த அதாவது ஏர்லியர் பர்த் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி அண்ட் ஆஸ்துமா, மூச்சு திணறல் நோய், மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்படுவது, இந்த மாதிரி. அதே மாதிரி 5,700 சில்ட்ரன் இன்சிட்டஸ் இதெல்லாம் பாதிக்கப்படலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் எந்தெந்த சிட்டியை ஹைலைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை, பெங்களூரு, டெல்லி, மும்பை, கொல்கத்தா, இதெல்லாமே இந்த ஏர் பொல்யூஷனால் பாதிக்கப்படக்கூடிய, அதுவும் தெர்மல் பவர் பிளான்ட்ஸ்னால் ஏற்படக்கூடிய ஏர் பொல்யூஷனில் பாதிக்கப்படக்கூடிய சிட்டியாக அனலைஸ் பண்ணி இந்த ஸ்டடீஸில் சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்டடியோட பேர் பார்த்திங்கன்னா C40. நன்றி. தெர்மல் பவர் பிளான்ட்ஸ் இன் இந்தியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அதை பற்றின சில அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் பார்க்கணுன்னா டைப்ஸ் ஆஃப் தெர்மல் பவர் பிளான்ட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னா கோல் ஃபயர்டு, நிலக்கரி சார்ந்த தெர்மல் பவர் பிளான்ட்டு, அதே மாதிரி கேஸ் ரிலேட்டட் தெர்மல் பவர் பிளான்ட், அதே மாதிரி டீசல் அண்ட் லிக்விஃபைடு ஃபியூவல் தெர்மல் பவர் பிளான்ட்டு, அதே மாதிரி ஜியோ தெர்மல் பவர் பிளான்ட்டு, பயோமாஸ் பவர் பிளான்ட்டு, அதே மாதிரி வேஸ்ட் மெட்டீரியல் தெர்மல் பவர் பிளான்ட், இது மாதிரி 6 வகையான தெர்மல் பவர் பிளான்ட்டு. இதெல்லாம் வந்து ஃபியூவல்ஸ், இதிலேருந்து நமக்கு வந்து ஹீட் எனர்ஜியை ஜென்ரேட் பண்ணி அதிலேருந்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொடக்ஷன் நடக்கும். ஸோ அதில் இந்தியாவில் பார்த்திங்கன்னா மெயினாக 3 டைப்ஸ் தான் தெர்மல் பவர் பிளான்ட்ஸு. ஆஸ் பர் த அனாலிசிஸ் 2021 ஜனவரி படி பார்த்திங்கன்னா கோல் பேஸில் பார்த்திங்கன்னா இவ்வளோ மெகாவாட், ஆக்சுவலாக 20640 4.50 மெகாவாட். அதே மாதிரி கேஸில் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான், அது 24,956.51 மெகாவாட்டு. அதே மாதிரி லிக்விஃபைடு ஃபியூவல், அப்போ கோல், கேஸு, லிக்விட் ஃபியூவலில் டீசல் பர்டிகுலராக அதில் 509.71 மெகாவாட் உற்பத்தி திறன். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இதுதான் லார்ஜஸ்ட் எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேஷன் டைப்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அது ஆக்சுவலாக அதோட கான்ட்ரிபியூஷன் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா 71% டோட்டல் எலக்ட்ரிசிட்டி, அதாவது பவர் ஜென்ரேஷன்
நம்ம நாட்டோட பவர் ஜென்ரேஷன் இன் த கண்ட்ரி, நம்ம நாட்டினுடைய டோட்டல் பவர் ஜென்ரேஷனில் 71% தெர்மல் பவர் பிளான்ஸோட பவர் ஜென்ரேஷன் அப்படிங்கிறது பார்க்குறோம். சரி, தமிழ்நாட்டில் என்னென்ன தெர்மல் பவர் பிளான்ட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எண்ணூர், மேட்டூர், நெய்வேலி, தூத்துக்குடி, டுட்டிகோரன், ஐஎன்டி பாரத் அப்படிங்கிற இந்த ஒரு 5 மேஜர் தெர்மல் பவர் பிளான்ட்ஸ் வந்து தமிழ்நாட்டில் இருக்குது. நன்றி. அடுத்து அர்பன் மிஷன்ஸ் டு கெட் பிக் அவுட்லே பார்க்குறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அர்பன் மிஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே தூய்மை இந்தியா திட்டத்தின் பேர் தான் வந்து ஸ்வச் பாரத் மிஷன். ஸ்வச் பாரத் மிஷன்றது தூய்மை இந்தியா திட்டம். இது 2014 தொடங்கப்பட்ட ஒரு திட்டம். 2014 தொடங்கப்பட்டு 2019 ஆண்டு அக்டோபர் 2 உங்களுக்கு வந்து காந்தி ஜெயந்தி, மகாத்மா காந்தியினுடைய பிறந்த தினம். அவருடைய மிகப்பெரிய ஒரு இலக்கு என்ன அப்படின்னா, தூய்மையான இந்தியாவை காண வேண்டும் அப்படிங்கிறது அவருடைய முக்கியமானது. அதே மாதிரி ரூரல் டெவலப்மெண்ட், ஊரக வளர்ச்சி திட்டங்கள், அதே மாதிரி தூய்மையான இந்தியாவை காண வேண்டும்ங்கிறது அவருடைய ஒரு வகையான இலக்கு. ஸோ அதை வந்து அடிப்படையாக கொண்டு தான் அவருடைய 150வது பிறந்த தினம் எப்போன்னா 2019. ஏன்னா காந்தியடிகளோட பிறந்த தினம் 1869 அவர் பிறந்தது. ஆக்சுவலாக அதோட 150வது பிறந்த தினம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அக்டோபர் 2 அவங்க பிறந்தாங்க. அதனுடைய 150வது பிறந்த தினம் 2019. ஸோ அதுக்குள்ளே இந்த இலக்கை எட்ட வேண்டும், தூய்மையான பாரதத்தை காண வேண்டும்ங்கிற நோக்கத்தில் உருவாக்கப்பட்டது ஸ்வச் பாரத் மிஷன். அதே மாதிரி அட்டல் மிஷன் ஃபார் ரெஜுவினேஷன் அண்ட் அர்பன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது அம்ருத் அப்படிங்கிற திட்டம். இது வந்து 2015 ஏற்படுத்தப்பட்ட ஒரு திட்டம். இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா இப்போ அதனுடைய 2.0, அதாவது செகண்ட் வெர்ஷன் வந்து இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. லான்ச் பண்ணதுன்னா என்ன, அதுக்கு நிதி ஒதுக்கீடு ஒதுக்கியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா இப்போ ஸ்வச் பாரத் மிஷன் அர்பன், நகர்ப்புறங்களில் தூய்மையான, அதாவது சானிடேஷனு, டாய்லெட் வசதி இதெல்லாம் ஏற்படுத்துறது. அதோட சேச்சுரேஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அம்ருத் 2.0, எஸ்பிஎம் அர்பன் 2.0 அப்படிங்கிற செகண்ட் வெர்ஷன், செகண்ட் ஃபேஸ் ஆக்சுவலாக அது. ஸோ அதில் ஃபஸ்ட்டு 5 இயர் பார்த்திங்கன்னா, ஸோ ஐட்ரேஷன்ஸ் ஆஃப் த ஸ்கீம்ஸ் பார்த்திங்கன்னா 2014 to 2015 இதெல்லாம் கொண்டு வரப்பட்டு ஃபஸ்ட்டு ஃபேஸ் வந்து நிறைவு பெற்றது 2019. அடுத்த ஃபேஸ் வந்து இப்போ பார்த்திங்கன்னா இப்போ போயிட்டுருக்கு ஆக்சுவலாக. ஸோ இதோட ஃபோக்கஸ் மெயினாக எஸ்பிஎம் அர்பன் ஃபோக்கஸ் என்ன அப்படின்னா, கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் டாய்லெட்ஸ், அதே மாதிரி நகரங்களை ஓப்பன் டெஃபிகேஷன் ஃப்ரீ, அதாவது திறந்தவெளி கழிப்பறைகள், கழிவு திறந்த வெளியில் மலம் கழித்தல் அப்படிங்கிறத சுத்தமாக ஒழிக்கணும் நகர்ப்புறங்களில் அப்படிங்கிறது தான் ஓப்பன் டெஃபிகேஷன் ஃப்ரீ அப்படிங்கிற முக்கியமான ஒரு நோக்கத்தில் அடிப்படையில் இந்த ஸ்வச் பாரத் மிஷன் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். அதே மாதிரி வாட்டர்வேஸ், அது சுத்தமான குடிநீர் மற்றும் நகர்ப்புறங்களில் இருக்கக்கூடிய உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துதல், அதே மாதிரி அங்கே தூய்மையான குடிநீர் வழங்குதல், இந்த திட்டத்தை நோக்கமாக கொண்டு அடிப்படையில் இயங்கக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அம்ருத்துங்கிற மிஷன். ஸோ இது ரெண்டுமே அதோட டார்கெட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 500 சிட்டிஸ், இந்தியா முழுவதும் 500 சிட்டியை இலக்காக கொண்டு செயல்படுத்தப்படக்கூடிய ஒரு திட்டம் அம்ருத். அது அட்டல் பிஹாரி வாஜ்பாய் நேமில் அட்டல் மிஷன் ஃபார் ரெஜுவினேஷன் அண்ட் அர்பன் டிரான்ஸ்ஃபர்மேஷன்னு செயல்பட்டு கொண்டிருக்குது. அதை பற்றி ஒரு சில இன்ஃபர்மேஷனை நம்ம பார்க்கலாம். நன்றி. ஸ்வச் பாரத் மிஷன் பார்த்திங்கன்னா க்ளீன் இண்டியா மிஷன் 2014 லான்ச் பண்ணது. அதில் வந்து மெயினாக ஓப்பன் டெஃபிகேஷன் ஃப்ரீ, அதாவது டாய்லெட் வசதியை ஏற்படுத்துதல். அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இம்ப்ரூவ் த சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், திடக்கழிவு மேலாண்மை, சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், திடக்கழிவு மேலாண்மை, இது ரெண்டையும் அடிப்படையாக கொண்டு செயல்படக்கூடியது. ஃபேஸ் 1 எப்போ செயல்பட்டதுன்னா அக்டோபர் 2019 அதோட இலக்கு. அதே மாதிரி இப்போ ஃபேஸ் 2 லான்ச் பண்ணியிருக்கிறது 2020-21 25 வரைக்கும். ஆக்சுவலாக இது ஒரு 5 ஆண்டுகள் இந்த அடுத்த இலக்கு ஃபேஸ் 2 அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இதோட முக்கிய நோக்கம் ஓப்பன் டெஃபிகேஷன் ஃப்ரீ, அதாவது திறந்த வெளியில் மலங்கழித்ததில் சுத்தர ஒழிக்கணும். அதுக்காக டாய்லெட் கன்ஸ்ட்ரக்ஷன்றது இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ மகாத்மா காந்தியினுடைய பிறந்த தினம், இப்போ கூட நம்ம நாளைக்கு வந்து காந்தி ஜெயந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி 2019. ஸோ அதன் அடிப்படையில் அதை பார்க்கும்போது நமக்கு இன்னும் ஹாப்பி.
நன்றி. அர்பன் மிஷன் டு கெட் பிக் அவுட்லேயில் அடுத்து நம்ம பார்க்குறது அட்டல் மிஷன் ஃபார் அம்ருத்துங்கிறது. அது பார்த்திங்கன்னா டிசம்பர் 2005 தொடங்கப்பட்ட ஜவஹர்லால் நேரு நேஷ்னல் அர்பன் ரெனிவல் மிஷன் அப்படின்னு ஏற்கனவே இருந்தது. ஆக்சுவலாக இது வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட் ஆட்சியில் இருந்தப்போ இந்த திட்டம் லான்ச் பண்ணப்பட்டது. சேம் தான். 2005 டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் வந்து பிரைம் மினிஸ்டராக இருந்தாங்க. ஸோ அவங்க இருந்தப்போ இந்த திட்டம் செயல்பாட்டில் இருந்தது. ஸோ அந்த திட்டம் செயல்பாட்டில் இருந்தது. ஸோ அந்த திட்டத்தை இப்போ ரீநேம் பண்ணி அட்டல் இந்த அம்ருத் மிஷன் வந்து லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. இப்போ இதை லான்ச் பண்ணது பார்த்திங்கன்னா இப்போதைய பிரதமர் மிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் 26 ஜூன் 2015 அதை லான்ச் பண்ணாங்க. இதோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா சீவேஜ் நெட்வொர்க்ஸ், ஒரு அதாவது நல்ல கழிவு பாதை, ஆக்சுவலாக சீவேஜ் நெட்வொர்க்ஸை உருவாக்கணும். அதே மாதிரி தூய்மையான குடிநீர் ஏற்படுத்தி தருதல், இதெல்லாம் முக்கியமான நோக்கம். அதில் முக்கியமாக இந்த திட்டம் எங்கே வந்து அம்ருத் முதல்ல லான்ச் பண்ணப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில். நன்றி நண்பர்களே. தமிழகத்தில் மக்கள் பள்ளி திட்டம் அக்டோபர் 18 தொடக்கம். ஆக்சுவலாக இப்போ நமக்கு எல்லாருக்குமே தெரியும், கொரோனா பேண்டமிக் சுச்சுவேஷனில் பள்ளிக்கூடங்கள்லாம் திறக்க முடியல. ஸோ அதனால் 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை பயிலக்கூடிய மாணவர்களினுடைய கற்றல் இடைவெளி, ஒரு பெரிய எஜுகேஷன் கேப் ஏற்பட்ட போச்சு. அதனால் குழந்தைகளுக்கான அந்த அறிவு பசி அப்படிங்கிறது கொடுக்க முடியல, அறிவு பசியை தீர்க்க முடியல. ஸோ அந்த நோக்கத்தில் இப்போ அடுத்து திறக்க போகிற பள்ளிக்கூடங்கள் வந்து நவம்பர் மாதம் 1ஆம் தேதி திறக்க போகிறாங்க. அதுக்கு முன்னாடி அக்டோபர் 18ஆம் தேதியிலிருந்து அவங்க வீட்டுக்கே சென்று, அந்த குழந்தைகளுடைய வீட்டுக்கே சென்று 20 அதாவது 15 முதல் 20 வரையிலான மாணவர்களுக்கு ஒரு தன்னார்வலர் அல்லது ஒரு ஆசிரியரை கொண்டு பாடம் எடுக்கக்கூடிய திட்டம் தான் இந்த மக்கள் பள்ளி திட்டம். இந்த திட்டத்தின் மூலம் அக்டோபர் 18ஆம் தேதி, எப்போனா டிஎன்பிஎஸ்சியில் இப்போ டேட்டெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் நீங்கள் அக்டோபர் 18ங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. அக்டோபர் 18, 2021 தான் மக்கள் பள்ளி திட்டம் தொடங்கப்பட்டிருக்கு. இது தன்னார்வலர்கள் மற்றும் ஆசிரியர்களை கொண்டு இது பயிற்றுவிக்க போகிறாங்க. ஸோ இது கிராமப்புற மாணவர்களின் நலன் கருதி தான் இந்த திட்டம் முதல் கட்டமாக எங்கே லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா கிருஷ்ணகிரி, நீலகிரி, விழுப்புரம், கடலூர், திருச்சி, திண்டுக்கல், காஞ்சிபுரம், தஞ்சாவூர் ஆகிய 8 மாவட்டங்களில் வந்து இதை முதல்ல ஒரு டெஸ்ட் பேசிஸில் தான் இதை லான்ச் பண்ணுறாங்க. ஸோ பள்ளி நேரம் முடிந்த பிறகு அவர்கள் வசிக்கும் பகுதிகளுக்கே சென்று நம்ம வந்து தன்னார்வலர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க சோசியல் சர்வீஸ் பண்ணக்கூடிய தன்னார்வலர்களை கொண்டு என்ன பண்ணுறாங்க, இந்த கற்பித்தல் வகுப்புகள் நடத்தப்படும் அப்படிங்கிற செய்தியை சொல்லியிருக்காங்க. நன்றி நண்பர்களே. அடுத்து விமானப்படையின் செயல்திறன் மேம்படுத்தப்படும். சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா புதிய தலைமை தளபதி விவேக் ராம் சௌத்ரி. அவங்க ஏற்கனவே விமானப்படையினுடைய தலைமை தளபதியாக இருந்த ஆர்கேஎஸ் பதௌரியா அவர்கள் வந்து ஓய்வு பெறுவதை அடுத்து இப்போ புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள புதிய விமானப்படை தளபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா விவேக் ராம் சௌத்ரி. விமானப்படையினுடைய தலைமை தளபதினா ஏர் சீஃப் மார்ஷல் அப்படிங்கிற போஸ்ட். அது ஆக்சுவலாக நம்ம ஒவ்வொரு பொசிஷன் என்னங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ விவேக் ராம் சௌத்ரி அவர்கள் இப்போ புதிய விமானப்படையினுடைய புதிய தளபதியாக பதவியேற்றிருக்காங்க. ஏற்கனவே இருந்தவங்க யாருன்னு கூட கேட்கலாம். ஸோ ஆர்கேஎஸ் பதௌரியா அவர்கள். நன்றி நண்பர்களே. இவங்களை பற்றின டீட்டெயில் உங்களுக்கு இங்கே இருக்குது. தேசிய பாதுகாப்பு அகாடமி, நேஷ்னல் டிஃபென்ஸ் அகாடமியில் 1982 விமானப்படையில் சேர்ந்து கிட்டத்தட்ட 3800 மணி நேரம் வந்து பல்வேறு வகையான போர் விமானங்களையும் பயிற்சி விமானங்களையும் இயக்கிய பெருமைக்குரியவர் இப்போ பதவியேற்றிருக்கக்கூடிய இந்த விவேக் ராம் சௌத்ரி அவர்கள். நன்றி. டிஃபென்ஸில் நிறைய ரேங்க்ஸ் இருக்குது. அப்போ டிஃபென்ஸ் ரேங்க்ஸ் அண்ட் இன்சைனியா ஆஃப் இந்தியா என்னன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ இந்தியன் ஆர்மியில் பார்த்தீங்கன்னா ஃபீல்டு மார்ஷல் இட்ஸ் ஹையஸ்ட் ரேங்க்கு. அதோட அந்த ரேங்க்கோட அந்த பட்டை பார்ப்போம்ல, ஷர்ட்டில் பார்த்துருக்கலாம் நீங்கள், அவங்களுடைய ட்ரெஸ்ஸில் வியரிங் பண்ணுற மேலே வந்து அதில் அவங்களோடான அந்த பட்டை அடையாள பட்டை இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நேஷ்னல் எம்ப்ளம் ப்ளஸ் இந்த சிம்பிள் இருந்ததுன்னா அது ஃபீல்டு மார்ஷல் ஹையஸ்ட் ரேங்க்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல், அதில் பார்த்திங்கன்னா அடிஷ்னலாக ஒரு ஸ்டார் இருக்கும். ஆக்சுவலாக
இந்த வால் இந்த மாதிரி இந்த சிம்பிள் இருக்கும். அதே மாதிரி லெஃப்டினன்ட் ஜென்ரல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார் இருக்காது, மற்ற ரெண்டும் நேஷ்னல் எம்ப்ளம் ப்ளஸ் அந்த வால் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா மேஜர் ஜென்ரல் அப்படின்னு சொல்கிறதுல பார்த்தீங்கன்னா நேஷ்னல் எம்ப்ளம் இருக்காது, வெறுமனே ஸ்டாரு அண்ட் இந்த வால் இருக்கும். நன்றி. அப்போ இது வந்து இந்தியன் ஆர்மியில் இருக்கக்கூடிய ரேங்கிங் 1 2 3 4 அந்த ரேங்கிங் வரிசையில் போட்டிருக்கோம். இன்னும் இருக்குது கமடோர் அது மாதிரி நிறைய இருக்குது. நான் முக்கியமானது மட்டும் போட்டிருக்கோம். அடுத்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸ், இந்தியன் விமானப்படையில் இது வந்து நம்மளுடைய இராணுவம், இது வந்து இந்திய விமானப்படை. அதில் மார்ஷல் ஆஃப் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் அதில் பார்த்திங்கன்னா இதில் உங்களுக்கு 5 ஸ்டார் ஸ்டேட்டஸ் இருக்கும், ப்ளஸ் இந்த எம்ப்ளம் இருக்கும், அப்புறம் நேஷ்னல் எம்ப்ளம் இருக்கும், அப்புறம் ஈகிள் அந்த பேர்டோட இது இருக்கும். அதே மாதிரி இதில் பார்த்திங்கன்னா 1 2 3 4 4 பட்டைகள் ஒரு பெரிய பட்டை இருக்கும். ஸோ அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஏர் சீஃப் மார்ஷல், இப்போ வந்து நீங்கள் விவேக் ராம் சௌத்ரி சார் அவங்கள நீங்கள் பார்த்தீங்க. ஸோ அவங்களுக்கு 4 ஸ்டார் ப்ளஸ் இந்த பட்டை இருக்கும், அதில் இந்த சிம்பிள் அப்படி இருக்கும். ஆனால் இவங்களுக்கு 3 பட்டை தான் இருக்கும் சிறிய பட்டையில். அடுத்து ஏர் மார்ஷல் 3 ஸ்டாரு, பாக்கியெல்லாம் சேமாக இருக்கும், இதில் 2 பட்டை. அதே மாதிரி ஏர் வைஸ் மார்ஷல் அப்படின்னா 2 தான் இருக்கும், அதே மாதிரி இங்கே ஒரு பட்டை இருக்கும், மற்றெல்லாம் சேம் சிம்பிள் தான் இருக்கும். நன்றி. அடுத்து டிஃபென்ஸ் ரேங்க்கில் நம்ம பார்க்குறது இந்தியன் நேவி, இந்திய கப்பற்படை. இந்திய கப்பற்படையில் பார்த்திங்கன்னா அட்மிரல் ஆஃப் த ஃப்ளீட் அப்படிங்கிறது தான் ஹையஸ்ட் பொசிஷன். அட்மிரல் ஆஃப் த ஃப்ளீட் அப்படின்னு சொல்கிறது. அவங்களுக்கு பாருங்கள் 1 2 3 4 ஒரு பெரிய பட்டை. ஸோ அட்மிரல் இதுதான் ஹையஸ்ட்டு பொசிஷன், அதாவது அட்மிரல் ஆஃப் த ஃப்ளீட்டுக்கு அப்புறம் இருக்கிறது அட்மிரல் பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக நம்ம சொல்லும்போது பார்த்திங்கன்னா செயல்பாடுகளில் பார்த்திங்கன்னா அட்மிரல் தான் ஹையஸ்ட் ரேங்க் சொல்லுவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இதில் 4 ஸ்டார் இருக்கும், ஒரு வாலு, நேஷ்னல் எம்ப்ளம் எல்லாமே இருக்கும். இவங்களுக்கு 3 பட்டைகள் இருக்கும் பார்த்திங்கன்னா. அதே மாதிரி வைஸ் அட்மிரல் பார்த்திங்கன்னா சேமாக தான் இருக்கும், பட் 3 ஸ்டார் இருக்கும், இங்கே ஒரு பட்டை குறையும். அதே மாதிரி ரியர் அட்மிரல் அடுத்த ரேங்க்கு. ஸோ அதில் பார்த்திங்கன்னா 2 ஸ்டார் தான் இருக்கும், அதில் ஒரு பட்டை குறைஞ்சி இந்த ஒரு சுழிப்பட்டை பெரிய பட்டை இருக்கும். நன்றி. இப்போ இருக்கக்கூடிய சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் சர்வீசஸ் ஆஃப் இந்தியா பார்த்திங்கன்னா நம்ம பாதுகாப்பு படையில் முப்படைகளில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைமை தளபதிகளை பார்க்குறீங்க. நம்ம 2019ஆம் ஆண்டு புதிதாக உருவாக்கப்பட்ட ஒரு போஸ்ட்டு தான் என்ன அப்படின்னா சிடிஎஸ் அப்படிங்கிற போஸ்ட்டு. அப்படின்னா என்னென்னா சீஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப்னு பேர், சீஃபு டிஃபென்ஸ் ஸ்டாஃப்னு பேர். அதில் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் பிபின் ராவத் அவர்கள் சிடிஎஸ் பொசிஷனில் இருக்காங்க. அதாவது முப்படைகளுக்கும் இவங்க வந்து தளபதியாக திகழ்வாங்க. முப்படைகளின் தலைமை தளபதி சுப்ரீம் கமாண்டர்னு பார்த்தீங்கன்னா அது பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா மிஸ்டர் ராம்நாத் கோவிந்த் சார் தான் முப்படைகளின் தலைமை தளபதி, சுப்ரீம் கமாண்டர்னு இங்கிலீஷில் சொல்லுவோம். ஸோ இதில் பிரசிடெண்ட்டுக்கும் இந்த முப்படைகளின் தளபதிக்கும் இடையில் ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக ஆக்ட் ஆகக்கூடியவங்க தான் பிபின் ராவத் சார் வந்து. அது சிடிஎஸ் போஸ்ட்டு 2019 உருவாக்கப்பட்ட புதிய போஸ்ட். அடுத்து பார்த்திங்கன்னா இந்தியன் ஆர்மியோட இப்போ ஜென்ரல் யாருன்னு பார்த்தீங்கன்னா தலைமை தளபதி, இராணுவத்தினுடைய தலைமை தளபதி யாருன்னா மனோஜ் முகுந்த் நரவனே, MM நரவனே அப்படின்னு சொல்லுவாங்க, சீஃப் ஆஃப் த ஆர்மி ஸ்டாஃப். அடுத்து விமானப்படையினுடைய இப்போ புதிதாக தலைமையேற்றிருக்கக்கூடிய தளபதி தான் ஏர் சீஃப் மார்ஷல் ராம் சௌத்ரி அவர்கள், விவேக் ராம் சௌத்ரி அவர்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கப்பற்படையினுடைய தலைமை தளபதி யாருன்னா அட்மிரல் கரம்பீர் சிங் அப்படிங்கிறதான் நாவல், சீஃப் ஆஃப் நாவல் ஸ்டாஃப் அப்படின்னு பார்க்குறோம். நன்றி. இன்றைக்கி பார்த்த செய்திகளோட கேள்விகள் பார்க்கலாம் நண்பர்களே. Which bank has recently given credit for the expansion of Chennai Metro Rail System அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஷியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் AIIB பெய்ஜிங்கு, சைனா. அவங்க தான் சென்னை மெட்ரோ ரயில் சிஸ்டம்க்கு நிதி உதவி கொடுத்துருக்காங்க, லோன் கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் த ஸ்டடி டன் பை C40 ரிலேட்டட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா C40ங்கிற ஒரு கேஸ் ஸ்டடிஸ் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெர்மல் பவர் பிளான்ட்ஸ்லேருந்து பவர் பிளான்ட்லேருந்து வரக்கூடிய இந்த பொல்யூஷன் பார்த்திங்கன்னா ஏர் பொல்யூஷன் அதிகப்படுத்தி
நிறைய இறப்புகளை ஏற்படுத்துது அப்படிங்கிற ஒரு ஸ்டடீஸில் அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அது தொடர்பான செய்திகள் நிறைய பார்த்தோம். அடுத்து வாட் ஆர் த 3 மெயின் டைப்ஸ் ஆஃப் தெர்மல் பவர் பிளான்ட்ஸ் யூஸ்டு பை இந்தியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 கோல், 2 கேஸ், தேர்ட் ஒன் இஸ் liquefied fuel, that is diesel. நன்றி. In which year was the Purity India mission? சாரி, இது வந்து clean India mission launched அப்படின்னு பார்த்தீங்கன்னா, that is என்னன்னா ஸ்வச் பாரத் மிஷன். ஸ்வச் பாரத் மிஷன் இது வந்து எப்போ லான்ச் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2014. இதோட நேம் தான் ஸ்வச் பாரத் மிஷன். நன்றி. In which year was the Atal mission for rejuvenation and urban transformation Amrut launched அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2015. இதே டைமில் தான் நமக்கு வந்து இந்த பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனாவும் லான்ச் பண்ணப்பட்டது. சேம் டேயில் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா, அதாவது ஹவுசிங் ஃபார் ஆல் அப்படிங்கிற திட்டமும் இதே ஆண்டு தான் செயல்படுத்தப்பட்டது அப்படின்னு பார்க்குறோம். ஃபார் வாட் ரீசன் வாஸ் த பீப்புள்ஸ் ஸ்கூல், அதாவது மக்கள் பள்ளி ஸ்டார்டட் இன் தமிழ்நாடுன்னு பார்த்தீங்கன்னா, கொரோனா அதாவது கோவிட்-19 பேண்டமிக் சுச்சுவேஷனால் 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்க முடியல. ஸோ அவங்களுக்கு வீடுகளுக்கே சென்று தன்னார்வலர்கள் மற்றும் ஆசிரியர்களை கொண்டு பயிற்றுவித்தல், அந்த கற்றல் இடைவெளியை குறைப்பதற்காக இந்த திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறது பார்க்குறோம். நன்றி. ஹூ இஸ் த நியூ சீஃப் ஆஃப் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிஸ்டர் விவேக் ராம் சௌத்ரி அவர்கள் தான் புதிய விமானப்படையினுடைய தலைமை தளபதி. விவேக் ராம் சௌத்ரி. நன்றி நண்பர்களே. இன்று பார்த்த செய்திகள் மற்றும் அது தொடர்பான கேள்விகள் அனைத்தும் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் நல்லதொரு வீடியோவில் நல்ல செய்திகளோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.